ராஜா உன் பிரசன்னம் போதாதையா, வீடு பங்களா காரு ஃபாரின் பணம் வேணுமையா, அப்படி பாடுங்க. இன்னைக்கு பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இதெல்லாம் எப்படி வந்துச்சு தாசு? அது கொடுத்தது ஆமென். இப்போ அவர் சாட்சி சொல்றது நல்ல அழுத்தம் திருத்தமாக அந்த கொடுக்கறது ரிஜிஸ்டர் ஆகலை, அதனால இவர் கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவார். இப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? கொடுத்ததுனால அவருடைய பிள்ளைகளை மாறிட்டாலே போதும், நம்ம ஐஸ்வர்யவன்லாம் பாத்தீங்களா? ஐஸ்வர்ய சம்பனர் அவர் நம்ம ஏத்துக்கிட்டாலே பணக்காரர் ஆயிடலாம். கொடுத்தா இந்த இயேசு உள்ள வந்தார். எப்படி அவரு கொடுக்க வச்சாரு. யா உள்ள வந்ததுனால. ஆமா, இதான் சீக்ரெட். ஆமென். உள்ள வந்தா கொடுக்க வைப்பார். ஆமென். கோடீஸ்வரா, இதான் சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை சொல்லி கொடுத்து மக்களுக்குள்ள இருந்து அந்த ஆசை இச்சை வரணும், அதுக்கு செய்யற வேலையை பாருங்க. போன வாரம் ஃபுல்லா தசமபாகன்ற போர்வையில எப்படிலாம் மக்களை வஞ்சித்தார்கள், வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத வேத வாசன ஆதாரத்தோட பார்த்தோம். இப்போ பர்க்மன்ஸ் அப்படின்னு கிறிஸ்தவத்தின் தந்தை இல்லைன்னா பாடலாசிரியர்களின் தந்தை அப்படி என்று போற்றப்படும் பர்க்மன்ஸ் என்னென்ன தப்பு பண்ணிட்டு எப்படி நல்ல பிள்ளை மாதிரி பாட்டும் பாடியிருக்காருன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. தாசப்படங்களுக்கு லேபரா தான் இங்க வந்த பிழைக்க சாதாரண டிரைவரா வந்த தம்பி இன்னைக்கு லட்சங்கள் மாதம் கொடுக்க வச்சுட்டு இருக்காரு. ஆமென். சாதாரண டிரைவர் இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அப்போ அந்த ஃபேஸில் பார்த்தீங்களா, சாதாரண டிரைவராக வந்தவர் இன்னைக்கு லட்சங்களில் கொடுக்க வச்சிருக்காரு. ஆமென். என்ன ஐயா இது? இப்படி பணத்தில் ஆண்டவர் உயர்த்திட்டாருன்றது தான் உங்களுக்கு பெரிய சாட்சியா? இப்போ கொடுக்க வச்சுட்டாரு. ஏன் எப்படி அவர் லட்சங்களில் கொடுக்க வச்சாருன்றதையும் கூடவே சொல்லுவார். ஆனால் பாட்டு மட்டும் எப்படி பாடுவாருன்னு பாருங்களேன். வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. இது நடிப்பா இல்லையா? 100% இயேசு கிறிஸ்து சாடுன்னு சாடின மாய்மாலத்தனமா இல்லையா? ஆமாவா இல்லையான்னு எனக்கு பதில் வரணும். ரட்சிக்கப்பட்ட போது எனக்குள்ள ஆண்டவர் என்னோட பேசினார். நீ சம்பாதிக்கிறதுல எவ்வளவோ அதுல ஒரு பங்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். ஆமா, நான் இருந்தது அப்போ கேத்தலிக்ல இருந்தேன். ஆமா, அங்கே ரட்சிக்கப்பட்டிருந்தேன். அங்கேயே ஆண்டவர் எனக்கு கொடுக்க சொன்னார். எவ்வளவு கொடுப்ப? 10 ஒண்ணு கொடுத்துருவேன். 10ல் 1 கொடுத்துருவேன். பாருங்க, இப்போ இவர் ரட்சிக்கப்பட்டது கேத்தலிக்லையா? எப்படி கேத்தலிக்கில் இருக்கிறது ரட்சிக்கப்பட்டதா? சரி, அதையும் நம்ம பொறுத்துக்குவோம். அங்கே இருக்கும்போதே தசம் வாங்க கொடுத்துருவேன். அதையும் இவர் எம்ஃபசைஸ் பண்ணி நடுவில் கேட்டு தெளிவுபடுத்துவார். எப்படி 10ல் 1 கொடுத்துருவீங்களா? தொடர்ந்து என்ன பேசுறாரு மட்டும் பாருங்க. இங்கே சந்தோஷப்படுவாங்க, எப்படா நீலாம் கொடுக்குற இவ்வளவு கொடுக்குற அப்படின்னு. ஆனா அன்னைக்கு கொடுத்ததான் இன்னைக்கு என்ன உயரம் வச்சிருக்குது. கை லட்சங்களை கொடுக்க வைக்கிறார். இன்னைக்கு மாதந்தோறும் 3.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்குறேன். எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. 3 லட்சம் வாடகை கொடுக்குற மாதிரியா முகம் இருக்கு? 3 லட்சம் வாடகை கொடுக்குற மாதிரியா முகம் இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காரு முகத்தெல்லாம். அதாவது ஆண்டவர் முகத்தை மாற்றி படைக்கிறாரா? 3 லட்சம் வாடகை கொடுக்குற மாதிரி முகம் இல்லை அப்படின்னு படைச்சி கொடுக்க வைக்கிறாரா? அந்த முகத்தை கொடுக்க வைக்கிறாரா? இல்லை, என்ன மீன் பண்ண வரீங்க? 10ல் 1 கொடுத்ததுனால தான் இவரை உயர்த்திட்டார் ஆண்டவர் அப்படின்னு 10ல் 1 கொடுக்குற அந்த விஷயத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணி இங்கே சைட்லலாம் வலியுதுயா ஐயா, பர்பன் செய்ய இங்கெல்லாம் வலியுது, கொஞ்சம் தொடச்சிக்கோங்க. ஆனால் மாய்மாலத்தனத்தின் உச்சக்கட்டமாக பாட்டை மட்டும் பாருங்க. வசதியை தேடி ஓடாதே, தொடுவானம் 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 தொடுவானம். எக்கோ வேற இதுல. என்னையா என்ன 200 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறேன். சொல்லுங்கய்யா. இன்னைக்கு பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இதெல்லாம் எப்படி வந்துச்சு தாசு? அது கொடுத்தது. ஆமென். இப்போ அவர் சாட்சி சொல்றது நல்ல அழுத்தம் திருத்தமாக அந்த கொடுக்கறது ரிஜிஸ்டர் ஆகலை, அதனால இவர் கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவார். இப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? கொடுத்ததுனால வலியுது. தொடங்க, வலியுது. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாது, தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம்.
இப்படின்னு மாயமாலத்தனமாக பாட்டு பாடின பர்க்மன்ஸ் பேச்சு கொடுத்தா இப்போ அது பத்தலை. பர்க்மன்ஸுக்கு அந்த நபர் சொன்ன சாட்சி பத்தலை. இன்னும் மக்களை அப்படி ஆசை வார்த்தைகளை காட்டி, ஏன்னா அது வந்து மக்களை வந்து இன்டியூஸ் பண்ணலை. என்ன பண்ணலை, அந்த எனக்கு இன்னும் நான் பணக்காரனாக ஆகணும், பணத்தை தேடி ஓடணும்னு இன்டியூஸ் பண்ணலை. ஆல்ரெடி அந்த ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த சாட்சி போதுமானது. எனக்கு அந்த ஆசை இருக்குது, இந்த சாட்சி இருக்குது, ஸோ நான் கொடுத்தா கிடைக்கும்னு நான் கொடுப்பேன். எனக்கு அந்த ஆசையே இல்லாதவங்களை என்ன பண்ணணும், ஆசையை இங்கேருந்து தூண்டி வர வைக்கணும்ல. அதுக்கு என்ன வேலையை பண்றாருன்னு பாருங்க. இந்த இயேசு உள்ள வந்தார். எப்படி கொடுக்க வச்சாரு. யா உள்ள வந்ததால. ஆமா, இதான் சீக்ரெட். ஆமென். உள்ள வந்தா கொடுக்க வைப்பார். ஆமென். கோடீஸ்வரா, இதான் சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை சொல்லி கொடுத்து மக்களுக்குள்ள இருந்து அந்த ஆசை இச்சை வரணும். அதுக்கு செய்யற வேலையை பாருங்க. செய்யலாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் மணலில கோடீஸ்வரா அடுத்த வருஷம் நான் கேள்விப்படணும். வீடு கட்டிட்டாங்க, பெரிய வீடு, ஆளுக்கு ஒரு காரை வாங்கிட்டாயா அப்படின்னு சொல்லணும். பூரா வெளிநாட்டுல பணம் சம்பாதிக்கிறாங்கயா, ஓஹோன்னு வந்துருச்சியா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக கை தட்டேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமா சொல்லுவீங்க? இப்ப இருப்பதோட தாசை எப்படி உயரணும்? 1000 மடங்கு. 1000 அப்படி ஆசீர்வாதி தாசை. ஆசை இல்லாதவங்களுக்கு ஆசையை வர வச்சு அவங்க வாயாலேயே ஆமேன்னு சொல்லுங்கன்னு வர வைக்கணும். மண்ணில் இருக்கிறவங்க எல்லாம் பணம் வரணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னு அதெல்லாம் உள்ள நடக்கணும். அந்த ஆசையை முதல்ல ஏற்படுத்திடணும். ஏற்படுத்திட்டா அது எப்போ நடக்கும்? கொடுத்தா நடக்கும்னு ஏற்கனவே பதிவு பண்ணியாச்சு. அப்போ இவங்க எல்லாரையும் கொடுக்க வச்சிடலாம். இதான பிளானு. இது திட்டமிட்டு சுரண்ட 420 இல்லையா? ஒரு எம்எல்எம் கம்பெனியோ இல்லை சீட் பண்ணிட்டாங்கன்னு நான் நியூஸில் அடிக்கடி கேள்விப்படுறோமே, அதுக்கு ஈக்குவல் இல்லை. அதோட மோசமான ஃபோர்ஜரி 420 வேலையா இல்லையா? மக்களை ஏமாற்றி மக்கள் மனசில் ஆசை விதையை விதைச்சி அதை மூலமாக கொடுக்க வச்சு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது? ஆனால் பாட்டு நடிப்பின் உச்சக்கட்டம், சாரி ஏமாத்திர ஃப்ராடு தனத்தின் உச்சக்கட்டம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதாதையா, வீடு பங்களா காரு ஃபாரின் பணம் வேணுமையா. அப்படி பாடுங்க. இருக்கிறதே இருக்கிற மாதிரி பாடுங்களேன் பாஸ். ஏன் உங்களுக்கு இந்த நடிப்பு? இப்போது நீங்கள் உடனே அவர் பழைய எங்கேயோ பேசுன வீடியோவை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பழைய பாடின பாட்டை தானே போடுறேன். எதுக்காகனா பேரலாக அவர் இது ரெண்டையும் செஞ்சாருன்னு காட்டுறதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அதே உபதேசத்தில் தான் இருக்காருன்னு முடிஞ்ச அளவுக்கு, இப்போ இம்மிடியட்டாக முடியலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு உடனே தரமாக வேத ஆதாரத்தோட யூடியூப்பில் உங்களுடைய வீடியோஸ்லேருந்தே எடுத்து போடுறேன். நீங்கள் இன்னும் இந்த உபதேசத்தில் தான் இருக்கீங்கன்னு. தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர். என்ன அவருடைய பிள்ளைகளை மாறிட்டாலே போதும், நம்ம ஐஸ்வர்யவான்லாம் மாத்திடுவார். ஆமென். ஹalleluya. பாத்தீங்களா? ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் நம்ம ஏத்துக்கிட்டாலே பணக்காரர் ஆயிடலாம். கொடுத்தா அவர் ஏத்துக்கிட்டா என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான உபதேசங்கள் பேச்செல்லாம் கேட்கணும். அப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கொடுத்தா வாழ்க்கையை மாற்றுவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீ கொடுக்கணும். கொடுத்தா நீ பணக்காரன் ஆகிடலாம், ஐஸ்வர்யவன் ஆகிடலாம். இந்த ஆசை வார்த்தைகளை விதைக்கணும், பணத்தை பிடுங்கணும். இதுதான் அல்டிமேட் கோல். ஆனால் வெளியில் வரும்போது நடிக்கணும். எப்படி? இப்படி வசதியை தேடி ஓடாதே, தொடுவானம் 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 தொடுவானம். இப்போ மனசாட்சி உள்ள எந்த மனிதனாவது இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முடியுமா? அவர் க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த மக்களுடைய பல்ஸு பார்த்து சொரண்டலைன்னு மனசாட்சி உள்ள எந்த மனிதனாவது விளக்கம் கொடுக்க முடியுமா? இல்லை. இன்னைக்கு அவர் அப்படி இல்லை, அன்னைக்கு அப்படி இருந்தாருன்னா அவர் என்னைக்கு மாறினாரு? இப்போ இத்தனை மக்கள் மனசில் இந்த விஷ விதையை விதைச்சார்ல, அதுக்கு என்னைக்கு மன்னிப்பு கேட்டு அதுக்கு எதிராக என்னைக்கு பிரசங்கம் பண்ணார்? நான் தெரியாமல் இப்படியெல்லாம் விதைச்சிட்டேன், அந்த மக்கள்லாம் எப்படியாவது அதுலேருந்து வெளியில் வந்துருங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி இல்லை அப்படின்னு என்னைக்கு பிரசங்கம் பண்ணி அந்த மக்களை திரும்ப கொண்டு வந்தார்? விளக்கம் கிடைக்குமா? அவங்களாம் நான் டெஸ்ட் பீஸா உங்கள் இஷ்டத்துக்கு குத்தி பார்க்கறதுக்கு? சரி, ஏன் இந்த நடிப்பு? வேறு ஒரு வாசை இல்லை, ஏன் வசதியை தேடி ஓடாதே. இன்னும் நிறைய பாடியிருக்காரு. பொண்ணு மண்ணு இது பின்னாடி போகக்கூடாது, ஏகப்பட்ட பாடல்கள். எல்லாமே பொய், நடிப்பு, பித்தலாட்டம். இல்லையா? இல்லைன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இல்லை
அவர் நேர்மையான தேவனுடைய மனிதன் அப்படின்னு சொல்லுங்களேன். எந்த இதில் ஏகப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் இருக்காங்க. எந்த இடத்துல எந்த தேவ மனிதன் இப்படி மாய்மாலம் பண்ணி மக்களை வஞ்சித்தாங்க? அப்படி மாய்மாலம் பண்ணி மக்களை வஞ்சித்தவர்களை எந்த இடத்துல தேவ மனிதன்னு வேதம் சொல்லியிருக்கு? நான் எந்த இடத்துல பாவம் பண்ணாலும் அவன் தேவ மனிதனாக இருக்கான்னு நான் கேட்கவே இல்லை. மக்களை ஏமாற்றி உபதேசத்தின் மூலமாக, தவறான உபதேசத்தின் மூலமாக வஞ்சித்து வழிவிலக செய்த எந்த மனிதனை தேவ மனிதன்னு பைபிள் சொல்லியிருக்கு? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்குமா? கிடைக்காதுன்னா ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுற பெர்க்மன்ஸ் அவர்கள் 100% மக்களை வஞ்சித்திருக்கிறார். வீடியோ ஆதாரத்தோடு போட்டிருக்கோம். வேத ஆதாரம் வேணும்னா கண்டிப்பாக போடுவோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் இதை தான் கண்டினியூ பண்ணுறாருன்றதையும் எங்களால் காட்ட முடியும். ஏன்னா அவர் அதை தான் கண்டினியூ பண்ணுறாரு. யார் கூட சேர்ந்துன்னு உங்களுக்கே தெரியும். கூடிய விரைவில் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் ஐயோ ஆவியானவர் வல்லமைன்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அறியாமைக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது.